ஆட்சியில இருக்கவங்க தானே எல்லாத்துக்கும் பொறுப்பு. ஆட்சியில இருக்கவங்க தானே எல்லாத்துக்கும் ஆட்சியில இருக்கவங்க தான் பொறுப்பு. அதை நாங்க தட்டி கழிக்க விரும்பல. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நல்லது நடந்தாலும் இந்த அரசுக்கு தான், கெட்டது நடந்தாலும் அரசுக்கு தான். அரசுங்கிறது வந்து நல்லது தான் பண்ணும். அதிகமா 90% நல்லது பண்ணும். ஒரு 10% அரசுக்கு தெரியாமலே சில நேரம் மாத்தி தவறுகள் சொல்றாங்க. நடக்கும். நல்லதை நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்குது. தேடுது. கெட்டதுதான் நடந்துட்டு தேடி பாக்குறோம், நல்லதுதான் காணோம்னு அது பாட்டுதான் உங்க பாடுறீங்க. மாதிரி குசுப்பு பிடிச்ச பிள்ளைகளுக்கு உங்க மாதிரி ஆதாரமா எல்லாமே இருக்கையா, வெறும் ஆதாரத்தை வாய் பேச்செல்லாம் கிடையாது. எதுல கொடுங்க, ஆதாரம் கொடுங்க. எல்லாம் எந்த சமூக வலைதளத்துல உங்களெல்லாம் மாட்டி விடுறதுக்குன்னே ஒரு பெரிய தலைமை இருக்குது. நீங்க எங்க தப்பிக்கவே முடியாது. அதெல்லாம் இந்த ஆதாரம் அதிகாரத்தை வச்சு தப்பிப்பீங்களே தவிர உண்மையில இருந்து தப்பிக்க முடியாது. இல்ல சமூக வலைதளத்துல போறதெல்லாம் பொருட்படுத்த முடியாது. எந்த ஒரு செய்தி சேனல்கள்லயும் அப்ப இந்த வெளியாகலன்னு அரசே வேண்டாமே. அப்ப அவங்க நல்லது ஏம்மா, நாங்க இதை விட நீதிமன்றமே ஏத்துக்காதுடா. இப்போ இந்த அக்கா சொன்னாங்கல்ல ஆரம்பத்திலே, என்ன சொன்னாங்க, என்னக்கா சொன்னீங்க, என்ன? சிசிடிவி ஆமா, கேமரா ஆமா. ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அது மாதிரிதான். அதே மாதிரி போலீஸ்